இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து மீனா வீட கட்டால அந்த பாட்டி வச்சு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா குடும்பமே ஃபன்னாவே இருந்தாலும் நம்ம மனோஜ் முடிஞ்சல மட்டும் சிரிப்பில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா மனோஜ் தான் பயங்கரமா லாக் ஆயிருக்காருல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனகா வீட்டுக்கு போனோம்னா கனகா வந்து அவரை பார்த்து ஹஸ்பண்ட் எப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. என்ன வெளியே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜ் இல்ல அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. சரி நீ போயிட்டு அவருக்கு எதனா சாப்பிட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ்க்காக பேசுறாங்க. மாப்பிள்ளை நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு. ஏன் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து எதுவுமே நம்பிக்கையான வார்த்தையை சொல்ல மாட்டீங்க, அதனால கண்டிப்பா நாளைக்கே டைவர்ஸ் இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம சாந்தி முகூர்த்தமும் நடக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் வாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கை நீட்டி தான் காசு வாங்கிட்டார்ல, அவரால் அதை எதிர்த்து பேச முடியாது. அவர் போய் யோசிச்சுட்டே இருக்காரு. உடனே கணக்கு அவருக்கு வந்து தேவையான அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தியம் ரேகாவை கட்டுறாங்க. ரேகா அவங்க அப்பா வந்துட்டு கேரளாக்கு சித்தவதியதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை போட்டு அவர் வந்து சித்தவதியத்துக்கு நான் கிளம்புறேன், என்னோட பிசினஸ் எல்லாத்தையுமே மாப்பிள்ள தான் பாத்துக்கணும், அதுக்கு நீ தான் இது பண்ண அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சத்தியம் சொல்றேன் இல்ல அது மாமா எனக்கு வராது, எதுவுமே இந்த அளவுக்கு பெருசாலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ப்ளீஸ் எனக்காக ஒத்துக்கோங்க, நான் இதை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாதான் எனக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு கேரளாக்கு கிளம்புற மாதிரி கட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவரோட சாப்டர் இதோட க்ளோஸ் பண்ணுவாங்க போல. இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க போல, அதனால ஒரு கேரளாக்கு போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக அவங்க பேசிட்டு சத்தியாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க பதவி இருக்கணும், அதனால நீங்க வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுங்க, நாங்கள் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரியத்தை அனுப்பிடுறாங்க. அப்புறம் சிந்தாமணி அவங்க அப்பா நின்று யோசிக்கிறாங்க. சிந்தாமணி என்னோட வேலை நான் பண்ணி கொடுத்துட்டேன், நான் கேரளாவில் போயிட்டு நல்லா டூர் மாதிரி சுற்றி பார்த்துட்டு வரேன், நீ அதுக்குள்ள நான் வரதுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கிறேன்னா பொண்ணு மாப்பிள்ளை இங்கே பர்மனெண்ட்டாக தங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு நீ பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பர்மனெண்ட்டாக தங்கி வைக்கணுன்றதுனால இருந்தால் கூட ஓகே, ஆனால் பிரிச்சுருவாங்களா என்ன அப்படின்றது வந்து நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்து வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ அவரோட மேலே பில்டிங் கட்டுறதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நம்மளோட மனோஜ் அவங்க செகண்ட் ஒய்ஃப் கணக்கு அவங்க ஃபேமிலி எல்லாருமே வராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல காட்டல. ஒரு வழியாக அவர் வந்து எதை பற்றி யோசிக்காம ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கே அவர் வந்து ஓகே பண்ணிடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாப்பிள்ள என் பொண்ணு வந்து நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு சாந்தி முகூர்த்தம் மட்டும் நீங்க நடந்துச்சுன்னா அவ கம்ப்ளீட்டா சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு கம்ப்ளீட்டா சரியாயிட்ட பிறகு இவனே எனக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சுங்க, எனக்கு இந்த வாழ்க்கையை தேவை அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கதை வரும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஒரு வழியாக ரெஜிஸ்டர் மேரேஜ் அவருக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. அதே ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் தான் முத்து மீனாவும் இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கல, பார்த்துக்கோங்களா இல்லையான்றது நாளைக்கு சீன்ஸ் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்றது. அவங்க பார்த்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து நாளைக்கு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோ ரவியோ ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு பொம்பளை பசங்க கூட உங்களுக்கு என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. ஸோ அதுவும் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு எபிசோட் கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.